ஹலோ கைஸ், த ஓஜி இஸ் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம், நம்ம சிறப்பாக இன்றைக்கி சும்மா ஒரு ஞானி மாதிரி பேச போகிறோம். ஆமாம், போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 7 திங்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 7 திங்ஸு மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நான் சொல்லலை, சாட்ஜிபிடி சொல்லுது. சும்மா சொன்னேன், நான் தான் சொல்கிறேன். ஏன்னா சாட்ஜிபிடி, விக்கிபீடியா எல்லாத்துலேருந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப இப்போது எப்படின்னா ரொம்ப இன்ஃபர்மேஷனு அதை பற்றி பேசிகிட்டே இருந்தேன்னா ரொம்ப போரிங்காக இருக்கணும். நீங்களும் என்னப்பா இவன் ரொம்ப முன்னாடிலாம் ப்ளாக்லாம் போட்டிருந்தான், சுற்றி ட்ராவல் பண்ணுறான், இப்போ இது பண்ணுறான் அது பண்ணுறான், இப்போ என்னென்னா சும்மா உட்காந்து வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் அடுத்து ஒரு ட்ராவல் வ்ளாக் வருது. ஸோ ஸ்டே டியூன்டு. இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து சேம் அதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வளன்னு பேசாமல் நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வாழ்க்கையில் நம்ம உருப்படணும்னா நான் சொல்கிற 7 விஷயம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஒன், மொபைல் அடிக்ஷன். எப்பா சாமி, நீ இன்னும் உள்ளியாடா இந்த மொபைல் அடிக்ஷன்னு சொல்லாதீங்க. ஏன்னா கடந்த பாஸ்ட் வீடியோஸ் எல்லா வீடியோஸ்லையும் மொபைலை விடுங்க அப்படின்னு எல்லா வீடியோஸில் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் சொல்கிறேன், மொபைல் அடிக்ஷனை விட்டுருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் தான் யூஸு. ஸோ அந்த பண்ணுறேன். என்னடா இந்த வயசில் உனக்கு என்னடா மொபைல் யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இந்த வயசில் நம்ம டேலண்ட்டாக நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட மொபைல் வச்சுக்கிட்டு நம்ம மொபைலில் தான் இப்போ வீடியோ க்ரியேட் பண்ணி அடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி இப்போ இது பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட கேமரா இல்லை. கேமரா வாங்கினா துட்டு வேணும். ஸோ நம்ம கேமரா நம்ம போன வீடியோவில் கேமரா கைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அந்த கேமராவை தான் நம்ம மொபைல் தான் நம்ம கேமரான்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி சொன்னால் கொஞ்சம் ஸ்டைலாக ஒரு பெரிய யூடியூபர் மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த மொபைல் அடிக்ஷனை வந்து நீங்கள் இப்போ மொபைலில் வந்து ரொம்ப யூஸ் இருக்குது. மொபைலில் வந்து இப்போ மொபைல் வச்சு தான் நம்ம காசு சம்பாதிக்கணும். மொபைல் வச்சு ஒரு மெயின் ஆப்ஜெக்டோட கோல் வந்து ஒரு காசு அப்படின்னா இருந்தால் மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். மொபைலில் வந்து காசு சம்பாதிக்கணும். அந்த மாதிரி மொபைலில் வந்து ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏதாச்சும் வேலை இருந்தால் மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா மொபைலில் யூஸ் பண்ண தேவையில்லை. மொபைல் இல்லாமையும் இருக்கலாம் வாழ்க்கையில். அடுத்து வந்து செகண்ட் விஷயம் என்னதுன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன். சரி, ப்ரோக்ராஸ்டினேஷனும் இங்கே நான் ஸ்பெல்லிங் போடுறேன் பாருங்கள். அது நம்மளுக்கு வாயில் வரல. என்னடா ரொம்ப சீன் போடுறேன் அப்படிலாம் எனக்கு ரியலாக வாயில் வருது. அதான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரோக்ராஸ்டினேஷனாக தெரில. அது இங்கே போடுறேன். அதோட மீனிங் வந்து போஸ்ட்பாண்டிங். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்னா போஸ்ட்பாண்டிங்னு அர்த்தம். அந்த போஸ்ட்பாண்டிங்கை லைஃப்பில் எக்காரணத்தை கொண்டு பண்ணாதீங்க. அதான் பென்லாம் வச்சுருக்கேன்னா நம்மளோட ஸ்கிரிப்டிங் எழுதி வச்சுருக்கேன். அதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் மட்டும் தயவுசெய்து வாழ்க்கையில் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி பண்ணுற வேலையை இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோ எடுக்கலாம். நாளைக்கு நல்லா இருக்கும்ல, நாளைக்கு நல்ல நாள் ஆச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான். நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே ஆரம்பிங்க. ஏன்னா நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஹாய் காய்ஸ் ஹலோ நான் அஞ்சன் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் அன்றைக்கே முடிவு எடுத்தனால தான் உங்கள் முன்னாடி வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூபர்லாம் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், இந்த போஸ்ட்பாண்டிங்கை தயவு செய்து தட்டி விட்டுருங்க. போஸ்ட்பாண்டிங் வேணாம், அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அடுத்து வந்து ராங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால் கெட்ட நண்பர்களுடன் பழகாதீர்கள். கெட்ட நண்பர்கள்னால் நீங்கள் உங்களோட குட் ஃப்ரெண்டை வந்து பேட் ஃப்ரெண்ட் ஆகிட்டே வரான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த பேட் ஃப்ரெண்டை குட் ஃப்ரெண்டாக மாற்றி ட்ரை பண்ணணும். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேட் ஆகாதீங்க. குட் ஃப்ரெண்டை குட் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னு அவங்க வந்து நான் பேடாக தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்டேருந்து அவாய்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? பேட் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து முக்கியமாக நீங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். அப்போ தான் ஊருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன்னா குட் ஃப்ரெண்டே வச்சுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம், எவ்வளோ குட் ஃப்ரெண்ட் ஆனால் வச்சுக்கோங்க. ஆனால் குட் ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க. பேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யவும். அடுத்து வந்து நோ ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏன்னா கண்ணு மூடலாம் சொல்கிறேன்னா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம் வாங்க. நோ ஸ்கில் டெவலப்மெண்ட் என்றது எந்தவித போதும் கண்ணு மூடி சொன்னால் எந்தவித
ஒரு உபயோகம் ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் நம்ம வேஸ்ட்டாக. இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேனே, இப்போ நான் இந்த ஸ்கில்லை இந்த யூடியூப்பில் சும்மா ஹாய் கேஷ் இது சாப்பிட்றோம் அந்த மாதிரி வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு புதுசாக கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் நான் இப்போ புட்டு வீடியோ பார்த்துருப்பேன், பார்க்கலாம் இங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள், ஒரு சின்ன ப்ரமோஷன். அந்த புட்டு வீடியோ நான் இப்போ திடீர்னு அடுத்த வீடியோவும் புட்டு வீடியோ சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஸ்கில் டெவலப்? ஓ மை காட், ஃபோன் ஆடுது ஏன்னா ரொம்ப காற்று வீசுது. எந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும்? இப்போ புட்டு கடை, பிரியாணி கடை அந்த மாதிரி நான் போயிட்டு தான் உங்களுக்கு நியூவாக கிடைக்கும். ப்ளஸ்ஸு எந்த பட்ஜெட்டில் எந்த சாப்பிட்டா எங்கே கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏறும், எனக்கும் மைண்டில் ஸ்கில் டெவலப் ஆகும். இந்த மாதிரி நம்ம மொபைல் அடிக்ஷன் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பண்ணால் நம்ம வரலாம், இந்த மாதிரி ப்ரொக்ராஸ்டினேஷன் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். இப்போ இந்த வயசில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது? இப்போ என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா 15. அந்த 15 ஏஜில் வந்து என்னென்ன ஸ்கில் இருக்குன்னா, லைக் எடிட்டிங்கு, அடுத்து இப்போ என் வயசுலேயே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் டைப்பிங் வேலை அந்த மாதிரி வேலையும் இருக்குது. ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் 18 ஏஜ் கீழே இல்லை, சரி 18 ஏஜ் மேலேயே வச்சுக்கோங்க. 18 ஏஜ் மேலே இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ, அடுத்து நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் வந்து டைப்பிங் வேலை அந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் கிடச்சா போகலாம். பட் அது மணி சம்பாதிக்க ஒரு ஆப்ஷன், பட் அதில் ஸ்கில் டெவலப் ஆகாது. இப்போ ஸ்கில் டெவலப்னா எடிட்டிங்னா ஒரு ஸ்கில் டெவலப்மான இது. அடுத்து யூடியூப் வந்து ஒரு நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப்பு. இதெல்லாம் நம்ம ரேப்பிடோ, ஸ்விக்கிலாம் நீங்கள் வந்து மெயின் கோலாக வச்சுக்காதீங்க, அது ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மெயின் ஜாபாக அது வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ண முடியாது, அது எந்த ஸ்கில்லும் இல்லை, அது ஒன்லி மணிக்கு மெயின். பட் அது ஃபுல் டைமாக வச்சுக்காது, பார்ட் டைமாக வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். இது எந்த வித ப்ரொமோஷனும் இல்லை ரேப்பிடோக்கு, ஊபருக்குலாம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இதில் இல்லை. அடுத்து வந்து கம்பேரிங் வித் அதர்ஸ். இப்போ யூடியூப்பில் நீங்கள் நினைப்பீங்க, நான் இப்போ ஏன்னா எக்ஸாம்பிள் எடுத்துவோம், ஹேண்ட்ஸம் பசங்க யூடியூப் சேனல் பேர் மாதத்துக்கு கோடியாக சம்பாதிக்கிறான், நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படின்லாம் நினைக்காதீங்க. யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. எப்படா மூஞ்சி சிரிக்காமல் ஜோக்கெலாம் போடுறோம்னா அது நம்ம ட்ரைனிங்கு. ஆமாம், இந்த கம்பேர் பண்ணுறதா தயவுசெய்து விட்டுருங்க. கம்பேரிங் வேணாம். அவங்க அப்படி இருக்காங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, அப்படிலாம் வேணாம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க, அவங்கள விட நீங்கள் பெட்டராக ஆகுங்க. அதுதான் நான் சொல்கிறது. அடுத்து வந்து புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ்னால் காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே மந்தமாக அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே ஃபோனில் டாங் இது தயவுசெய்து பண்ணாதீங்க. புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ் இல்லாமல் மார்னிங் மெடிடேஷன், யோகா, மெடிடேஷனாக எடுத்துவா, அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மெடிடேஷன் இதெல்லாம் நல்ல ஹேபிட்ஸு. நான் ஜிம்முக்கு தான் போய் மசில் ஏற்றுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜிம் இல்லாமையும் மசில் ஏற்றலாம். வீட்டிலேருந்து நல்ல ஃபுட்டு, நல்ல ஹெல்த் ஹேபிட்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லதாக இருக்கும், உங்களுக்கும் சொசைட்டிக்கும் எல்லாேருக்கும் நல்லதாக இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக நீங்கள் ஹெல்த்தியானதாக தான் உங்கள் பேரண்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க. எல்லாமே நம்ம ChatGPT நம்மளோட ஜெமினியோட ட்ரைனிங் தான். அதுக்கு நான் ஜெமினிலே பார்த்து போயிடுவேன்னா, நீங்கள் அது பார்த்து உங்களுக்கு புரியாததுனால தான் நான் உங்களுக்கு அதையே நான் உங்களுக்கு கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹேண்ட்ஸம் பசங்க சேனல் பார்த்தா போதும்பா, இன்னும் கிளியராக நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி இருக்கனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எந்த ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்து வந்து நோ கிளியர் கோல். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எய்ம் இல்லை, எனக்கு கோல் இல்லை. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கேட்டிங்கன்னா நல்லதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எய்மை நீங்கள் இப்போ ஒரு எஸ்ஐ ஆகணும், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகி நீங்கள் அப்படியே உங்கள் எய்ம் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும். ஸோ எந்த எய்மும் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் இந்த எய்ம் வச்சுக்கோங்க. உங்கள் எய்ம் வச்சுட்டு உங்கள் ஃபேமிலி நல்லா செட்டில் ஆகிட்டிங்கன்னா இந்த எய்ம் வச்சுட்டு நான் இதுதான் ஆவேன்னு உங்களுக்கு நினச்சிட்டா எய்ம் வைங்க. பட்டு எய்ம் வைக்காமல் இருந்தால் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. குட்டி எய்மாக வச்சுக்கோங்க, ஃபுல் எய்ம் வச்சுக்காதீங்க. குட்டியாக போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், அடுத்து இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆகணும், அந்த மாதிரி மேலே ஏற்றிட்டு போங்க. அந்த மாதிரி எய்ம் வச்சுக்கோங்க. டேரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்டாப்பபிள் எய்ம் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. இதுதான் நான் சொல்கிறது. அடுத்து அவ்வளோதான். இந்த 7 விஷயத்த உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கத்தாம் பாய் ஆகிடுவீங்க. ஸோ இந்த 7 விஷயத்த நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னை மாதிரி ஹேண்ட்ஸம் பசங்க மாதிரி ஆவீங்க. ஸோ இந்த 7 விஷயத்த நீங்கள் பண்ணாமல் இருங்க. போதும்டா எப்படா வீடியோ முடிப்பேன்னு நீங்கள் காத்துட்ருப்பீங்க. அந்த நேரம் இப்போ வந்து விட்டது. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.
அவ்வளோதான். இந்த 7 விஷயத்த தடுத்து விட்ருங்க. இதுதான் நான் சொல்ல வருது. அடுத்து வந்து எந்த வீடியோனா ஒரு ட்ராவல் விலாக். அந்த ட்ராவல் விலாக் எங்கேனா ஒரு அபுதாபி, துபாய், சிங்கப்பூர், மலேசியா மாதிரி கூட இருக்கலாம். இல்லைனா அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் அந்த மாதிரி எங்கேயும் இருக்கலாம். உங்கள் இஷ்டம். நீங்களே எழுதி வச்சுக்கோங்க கமெண்ட்டில். அடுத்து எந்த வீடியோ வரப்போகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் அஞ்சன் பசங்க. நன்றி, வணக்கம் மக்களே. சப்ஸ்கிரைப் போட்டுருங்க மக்களே. நன்றி மக்களே.